ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இன்னும் தயவு வரவில்லையாம், இன்னும் தயவு வரவில்லையாம். என்ன வர்மம் என்ன வர்மம் சொல்லையா, என்ன வர்மம் சொல்லையா. இன்னும் தயவு வரவில்லையா, உனக்கென் மேல் என்ன வர்மம் சொல்லையா அப்படின்னு சொல்றாரு. எம்பனா அவரும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பார்க்குறாரு. ஆண்டவரான் அடிக்கடி வந்து தீட்சை கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு, எல்லாம் உதவுறாரு. இன்னும் மறையிறதுக்கு எனக்கு தயவு கொடுக்கலையே, எல்லா வல்லமையும் கொடுத்துருக்குற, அது எப்போ அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் உனக்கு தயவு இல்லையா, என் மேலே என்ன உனக்கு கோபம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன வர்மம், என்ன கோபம் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ ஒரு பாசமாக கேட்குறாரு. ஏன்னா இறைவன் வந்து என்னுடைய சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டார். அதனால் அவர் பாசமாக கேட்குறாரு. ஏன் என்ன வருமா உனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இது அன்பு, அன்புக்கும் அடைக்கந்தால் உண்டோ அப்படின்னாங்க. அப்போல அன்பாக கேட்குறாரு. மறுசார்பு தீர்த்தேன் என்று அறையப்பா முரசு. நான் மறுசார்பு வாங்கிட்டேன் இறைவன்ட்ட. மறுசார்பு தீர்த்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு அப்படின்னு. மரணம் தவிர்த்தேன், இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமையை பெற்றேன், மரணத்தை தவிர்த்தேன் அப்படின்ற. மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு, கைவிட மாட்டார் என்று ஊது ஊது சங்கே. கைவிட மாட்டார் ஆண்டவன், ஊது அப்படின்றார். கனக சபை யான் என்று ஊது ஊது சங்கி. இதுதான் கனக சபை. கனக சபை யான் என்று ஊது ஊது சங்கி அப்படின்னார். அதுபோல இறந்தவரை எழுப்பிட எண்ணியாங்கு எழுக என்று அறந்தனை எனக்களித்த அற்பெருஞ்சோதி. இறந்தவரை எழுப்பக்கூடிய அறத்தை எனக்கு கொடுத்துட்டு, இந்த வரத்தை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்றார். செத்தவர் எழுகன செப்பியாங்கு எழுப்பிட, செத்தவர் எழுகன செப்பியாங்கு எழுப்பிட அத்திரள் எனக்களித்த அருட்பெருஞ்சோதி. அத்திரள் எனக்களித்த அருட்பெருஞ்சோதி. செத்தவர்கள்லாம் எழுப்பலாம்பா ஆனால் உத்தரவு கொடுத்துட்டார். அனைத்து வல்லையும் கொடுத்துட்டார், முத்திய சித்தியும் கொடுத்துட்டார். அப்போதான் அவர் அகவல் எழுதும்போதே சொல்லிட்டார், அப்போ நான் வாங்கிட்டேன் அப்படின்னு. அம்பலத்தான் நல்லருளாள், அம்பலத்தான் இவன் தான் அம்பலத்தான். அம்பலத்தான் நல்லருளாள். அந்தோ, அந்தோனா ரொம்ப நீளம், எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தான் அம்பலத்தான், சொல்ல முடியாத தூரம். அவனுடைய அடிமுடியை நான் தான் பார்த்தேன், எனக்கு திருவடி தீட்சையும் கொடுத்தாரு, தலையில் கையும் வச்சாரு, அப்போ அடியும் பார்த்துட்டேன் முடியும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா 2 பேர் முக்கியமானவங்களால் பார்க்க முடியல, பாதி வழியில் திரும்பி வந்துடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியும். 2 பேர் பார்க்கறதுக்கு போகிறாங்க. சரசுலேருந்து வரவரும் பாதத்துலேருந்து போகிறவரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க பாதி வழியில். பார்த்தாங்க, நானும் எத்தனையோ யுகமாக வந்துன்னுக்கிறேன், யுகமாக வந்துன்னுக்கிறாங்களாம். ஒரு யுகம்னா பல பேர் கொள்ளாதுன்னு சொல்கிறாங்க, 12 வருஷம் சொல்கிறாங்க, அது என்னென்னமோ கணக்கு சொல்கிறாங்க, பழைய கணக்கு. இது யுகமாக யுகம் கடந்தேன் உன்னை பெற்றேன்னு சில தாய்மார்கள் சொல்லுவாங்க. அப்போ 12 வருஷத்துக்கு மேலே ஒரு குழந்தை பெற்றாங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க, யுகமாக யுகம் கடந்தேன் அப்படி. அந்த மாதிரி அப்போ சொல்கிறார். அம்பலத்தான் நல்லொருளால் அந்தோ, ரொம்ப தூரத்துலேருந்து வந்து எனக்கு கொடுத்தான். அந்தோனா நீண்டினே போகுதுன்னு அர்த்தம். என் கம்பளத்தால் ஆகும் கழித்தே, என்ன சொல்றாரு, என் கம்பளத்தால் ஆகும் கழித்தே அப்படின்றார். கம்பளம்னா உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும், கம்பளம் தெரியும்ல, தெரியாது. கம்பளம்னா இப்போ ஒரு பெரிய பெரிய ஒரு அதிகாரிங்க வரும்போது கம்பளம் போடுவாங்க, அதுதான் நடந்து வருவாங்க, நடக்கிறது கூட கம்பளத்தில் வருவாங்க. அதே போல் கம்பளத்துக்குன்னு ஒரு
ஆடு இருக்குது, செம்பரி ஆடு. அது 4 அங்குலம் 5 அங்குலம் கூட அதுக்கு முடி வளரும். அந்த முடியை கட் பண்ணி தான் கம்பளம் செய்வாங்க. அந்த முடியை கட் பண்ணி செஞ்சாங்கன்னா அது மின்காந்த அலைகளை அதிகமாக இழுத்து கொடுக்கும். அதை கீழே போட்டு படுத்தோம்னா ஜுரம் விட்டுரும். ஜுரம் அடிச்சுனே இருக்குல்ல, ஜுரம் விட்டுரும். மிதமான சூடு கொடுக்கும், அதிகமான சூட்டை குறைக்கும். ஜுரம் அடிக்கிறவங்க அதில் படுத்தாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வேர்த்து கொட்டும், குளூரில் எங்கேயோ ஓடி போகும். அதான் அது பேரில் வெள்ளை துணி போட்டு கொடுப்பாங்க. அப்படியே படுத்தா ரொம்ப சூடு. ஆனால் ரொம்ப சூடாகாது, மிதமான சூடு கொடுக்கும், உடலை காப்பாற்றும். அது பேர் கம்பளம். கம்பளம் ரோமம் சொல்லுவாங்க, ரோமம். அதுபோல் ரோமம்னாலும் கம்பளம்னாலும் முடினாலும் ஒன்று தான். அப்போ இன்னொரு பேருக்கு சொல்லக்கூடாது, அதுக்கு 4 பேர் உண்டு. என் சொல்கிறார், என் உடம்புல உள்ள 1,00,000 ரோமங்களுக்கு மேலே இருக்குது. என் உடம்புல, உடம்பு பூரா இருக்குது. தலையில் மட்டும் இல்லை, முகத்தில் மட்டும் இல்லை, உடல் முழுவதும் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாத இருக்குது. 1000 கண்ணுடைய ஆள்னு சொல்லுவாங்க, 1000 கிடையாதுன்றாரு, அது அதிகமாக இருக்கும்ன்ற. லட்சக்கணக்கில் இருக்கும் ரோமம் அப்படின்றது. அந்த நான் பெற்ற தவத்தால் அந்த கம்பளம் என்னோட தானே இருந்தது, அந்த முடி என்னோட தானே இருந்தது, அதுவும் இந்த அருளை பெற்றது அப்படின்றார். அந்த கம்பளமும் இந்த அருளை பெற்றது. கவி பாடுறவர் கட்டுத்துறையும் பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க. மாடு கட்டுறாங்களே, அங்கே மாடு கூட ஒரு இசையாக ராகம் இருக்குமா. ஏன்னா டெய்லியும் அவர் பாடுறதை கேட்டு கேட்டு, அதான் கவி பாடுவர் கட்டுத்துறையும் பாடும் அப்படின்னும். அந்த மாதிரி இவர் பண்ண தவத்தால் இந்த ரோமங்களுக்கெல்லாம் அந்த பவர் ஏறி போச்சான். சொல்ற, என் கம்பளத்தால் ஆகும் கழித்தே, எங்கள் ஒரே ஒரு கம்பளம், ஒரு முடி, ஒரு ரோமம், அதை கொடுத்தோம்னா இறந்தவரை எழுப்பிடும் அப்படின்றார். எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார், எவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஏன்னா அவர் சொல்கிறது தப்பு இல்லை. ஏன்னா அந்த உடலில் வந்து அது கூடவே இருந்தது. 60 நாள் தவம் பண்ணுறாருன்னா 60 நாள் அந்த அதனுடைய வைப்ரேஷனை இழுத்து வைக்கல அந்த முடியானது. ஆனால் சொல்கிறார், என் கம்பளத்தால் ஆகும் கழித்தே, என் கம்பளத்தால் முடியும் அப்படின்னு சொல்கிறார். என் உடலில் உள்ள ரோமம் இறந்தவரை எழுப்பும் வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்கிறார். திரும்ப சொல்லி சொல்கிறார், என் உடலில் உள்ள ரோமமே இறந்தவரை எழுப்பும் வல்லமை பெற்றது அப்படின்றார். சம்பந்தர், அப்பர், சுந்தர் அவர்களே எழுப்பினார்கள், அது எழுப்பினது உண்மைதான் அப்படின்னு சொல்றார். நான் அப்படி அல்ல, என்ன சொல்றாரு, அவங்களாம் நேரடியாக போய் எழுப்பினாங்க, நான் அப்படி இல்லை, என்னுடைய கம்பளத்தாலே எழுப்பேன் அப்படின்றார். இப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு, எந்த அளவுக்கு ஒரு அருள் பெற்றிருக்காரு பாருங்க. அவங்க இதில் நேரடியாக எழுப்பினாங்க, ரைட் தான். அதெல்லாம் என் கம்பளத்தால் எழுப்புவேன் அப்படின்றார். நான் அப்படி அல்ல, என் கம்பளமே எழுப்பும் அப்படின்றார். மேட்டுக்குப்பத்தில் மணிக்காரர் இந்த காலத்தில், அவர் வளர் பெருமானுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, அவர் தெரிஞ்சவர். அப்போ வந்து அவர் இறந்துட்டார், இறந்து பல ஆண்டுகள் ஆகுது. அவர் இவர் மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பார் மணிக்காரர். ஏன்னா அவங்க அப்பாவும் மணிக்காரர், வளர்பெருமானுடைய அப்பாவும். அதனால் 2 மணிக்காரில், அதனால் ஐயோ மணிக்கார் பிள்ளை அப்படின்னு அவர் கொஞ்சம் பாசமாக இருப்பார். அவர் இறந்துட்டார். இவங்க அண்ணன் பரசுராமன் கருங்குழியில் இறந்தார், அவரை போய் கூட எழுப்பல அவர். ஆனால் மணிக்காரரை எழுப்புறதுக்கு போகிறார். இவர் கருங்குழிக்கு வந்த பிறகு இவரோட இருந்து தான் உடல்நலம் சரியில்லாமல் இவரும் மருந்து கொடுத்து தேய்ச்சின்னு வந்தார். சரி, இதுக்கு மேலே இறைவன் அழிச்சிக்கிட்டான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டார். அன்னைக்கு இறந்து போகிறவங்கள எழுப்பக்கூடிய வல்லமை இல்லை பரசுராமன் இறக்குற காலத்தில் அவங்க அண்ணன். அதன் பிறகுதான் பெற்றார். இறந்து போன மணியக்காரரை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அணுகு தொண்டர்கிட்ட சொல்கிறார். எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்ல பெருமான் இறந்தவரை எழுப்ப போகிறாரு அப்படின்னு. இது எப்படியோ ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் கச்சமுச்சான் அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாம் கிளம்பிட்டாங்க. இதுதான் ஒன்று பட்டால் போதுமே, நெருப்பு மாதிரி பிடிச்சிக்கும். அப்போ என்ன சொல்கிறாரு அணுகு தொண்டர்கிட்ட, ஒரு சொம்பு ஜலமும் ஒரு பெரம்பும் எடுத்துகிட்டு வாங்கன்றார். ஏன்னா ஒரு பெரம்பு எந்த நேரம் கையில் வச்சுருப்பார். அந்த பெரம்பும் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார் கல்பட்டை ஏட்டு.
மேட்டுக்குப்பத்துலேருந்து மேட்டுக்குப்பம் இடுகாட்டுக்கு புறப்படுறாங்க. அவருடன் காரணப்பட்டு கந்தசாமி, வேலூர் சண்முகம் பிள்ளை, கூடலூர் அப்பாசாமி செட்டியார் சென்றார்கள். முக்கியமானவங்க. இன்னும் கூட நிறைய பேர் சென்றாங்க. முக்கியமானவங்க தான் சொல்லுவாங்க. பாதி வழி சென்றவுடன் பெருமானின் திருமுகம் பாடியது. எப்படி சொல்றாங்க? கூட போறாங்க, பார்த்துட்டே போறாங்களாம். தசனக்குரியவர் தான் போறாராம். போகும்போது பாதி வழி போயிட்டாங்க, கிட்ட போயிட்டாங்க. அப்பொழுது வள்ளல் பெருமானுடைய திருமுகம் வாடியது அப்படின்ற. வாடியவுடன் பீச் அப்படின்னாராம். சொல்லிட்டு திரும்பிட்டார். வாங்க போகலாம் அப்படின்ட்டார். எல்லாம் யாரும் அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியாது. சொன்னதான். சரி, என்ன தெரியல, சந்தோஷமாக வந்தோம். நம்ம ஒரு ஆளை எழுப்பிட்டா உலகத்தில் ஒரு சரித்திரத்தில் படிச்சிடலாம். உலகமே திரும்பி பார்க்கும். மூவர் எழுப்பின மாதிரி இவரும் எழுப்பணும், எழுப்புவார்னு தான் நம்ம சந்தோஷப்பட்டோம், ஆனந்தம் அடைஞ்சோம். எதுவும் நடைபெறாத முன்னாடி சந்தோஷம் அடைஞ்சோம்னா அது நடக்காது. நிலம் வாங்கிட்டோன்னு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா நிலம் வாங்க முடியாது. நம்மட கம்முனா தான் நிலம் வாங்கலாம். நகை வாங்கணும், வாங்கி போட்டுக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டோம்னா நகையை வாங்க முடியாது. கார் வாங்கணும்னு சந்தோஷப்பட்டோம்னா கார் வாங்க முடியாது. நம்மட கம்முனா தான் கார் வாங்கணும் வரும். அது மாதிரி முன்னாடியே யார் சந்தோஷப்படுறாங்களோ அது நடக்காது. அப்போ அணுக தொண்டர்கள் மனம் பாடிட்டாங்க. என்ன செய்யறது? ஊர் மக்கள் வந்தவங்களும் மனம் வாடிட்டாங்க. என்ன இது, பெருமான் வந்து இந்த வட்டாரத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு, என்ன திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் மேட்டுக்கு வந்துட்டார். கொஞ்சம் கோபம் தணிக்கிட்டணும், அவர் கம்முன்னு இருக்காங்க. கோபம் ஒன்றும் இல்லை, மகமாட்டமாக இருக்கார். அப்படி இருக்கும்போது அணுக தொண்டல் கேட்குறாங்க, என்ன ஐயா, ஏன் ஐயா அந்த ஒருத்தர் மட்டும் எழுப்பிட்டு வந்திருக்கலாமே, நம்ம ஒரு சர்டிஃபிகேட் ஆகிடும் இல்லை. இப்போ மஞ்சக்குப்பம் நம்ம கோர்ட்டுக்கு போனோம், அருட்பா திருவருப்பான்னு பேர் வந்துடுச்சு. நீங்கள் வந்து உண்மையான பத்திரசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. உங்களை பற்றி சந்தேகப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு முறைக்கு 2 முறை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ஒன்று செஞ்சுருந்தால் இந்த உலகமே திரும்பி பார்க்குமே அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் பேசாருப்பா அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என்ன நடக்க போகுது, மேட்டுக்குப்பம் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க பின்னால் வரவங்க சும்மா வர மாட்டாங்க. மணிக்காரரை எழுப்பிட்டுமே, அவங்க 3வது வீட்டு பையன் ஒருத்தன் எல்லாம் வயசு அவன் செத்துட்டான், அவனை எழுப்பிடுவோம், ஐயாட்ட சொன்னால் செஞ்சுடுவார். இவங்க பேசிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன குழந்தைய விட்டுட்டு ஒரு பையன் இறந்துட்டான், அவன் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கஷ்டப்படுது, அவனை எழுப்பிடலாம். வயசானவங்களாம் கூட பண்ண போகிறாங்க. இந்த இளம் வயசு ஆளெலாம் நம்ம எழுப்பிடலாம், ஐயாட்ட சொன்னால் செய்வார் அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிறது அவருக்கு அவர் உள்ளத்தில் தெரியுது. ஏன்னா சிதம்பரத்தில் தேர் ஓடுறது இங்கே காமிக்கிறாரு. அதுபோல் இவங்க பின்னாடி வரவங்களுடைய மனம் என்ன நினைக்குதுன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இது என்ன, இது நம்ம மனைகாரை எழுப்பிட்டா இவங்க எல்லாரையும் எழுப்ப சொன்னாங்கன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆனால் இது மனக்கசப்பு உண்டாகும். இது நாள் வரையில் இவங்ககிட்ட நம்ம சந்தோஷமாக இருந்துட்டோம், மறையிற காலத்தில் இவங்க நம்மளை வெறுத்துருவாங்க, அவரை மட்டும்தான் எழுப்பினாரு, அது ஒருதலை பட்சமாக செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் சரி, இது ஆண்டவனுக்கு திருவுள்ளம் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவர் மூவர்கள் எழுப்பிய காலம் தேவர் காலம் அப்படின்னு சொல்கிறார். அந்த 3 பேர் அவங்க எழுப்பினாங்களே, அப்போ தேவர் காலம். இவ்வளோ வந்து கலிகாலம் கிடையாது, இப்போ கலிகாலம். அதனால தான் பின்னாடி அவனை எழுப்பணும் இவனை எழுப்பணும்னு சொன்னால் நம்மளால எழுப்பினே இருந்தால் அப்போ என்ன, சட்டத்துக்கு விரோதமாகிடும். ஒருத்தர் 2 பேரை எழுப்பலாம். இவங்க நிறைய பட்ஜெட் போட்டுன்னு வராங்க. பின்னால் ஒரு 50 பேரை ஏதாவது எழுப்பணுன்ற ஒரு பட்ஜெட் போட்டாங்க. அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இறைவன் நம்மள மன்னிக்க மாட்டான், ஒருத்தர் எழுப்பி காட்டலாம். அப்புறம் அணுகு தொண்டர் சொல்கிறாங்க, ஒரு சின்ன பையன் ஏற்றுட்டான், அவனை மட்டும் எழுப்பணும். இது கம்முன்னு இருக்குப்பா, அவனை எழுப்ப போனால் அப்புறம் இது கலிகாலம்பா, எல்லோரும் வந்து உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு யாரும் கேட்கல, அது வந்தாங்க எழுப்பினாங்கன்னு அவங்க போயிட்டாங்க. அப்போ அந்த இதே கிடையாது. என் பொருள் உன் பொருள், இது நான் கொடுக்க மாட்டேன், என் நிலம் உன் வீடு, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ யார் வீடு வேணாலும் போகலாம், சாப்பிட்லாம், இப்படி அரிசி வேணா எடுத்துன்னு வரலாம், எது வேணா எடுத்து வாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் எதுவும் போன கம்முன்னு இருப்பாங்க. தேவர் காலம்.
இப்போ கலிகாலம். இப்போ அந்த கலி பிறந்த உடனே ஏன் நிலம், ஏன் கரண்டு, ஏன் தென்னை மரம், ஏன் மாமரம், ஏன் புளியா மரம், ஏன் முருங்கை மரம் தொடாத, ஏன் மாடு, ஏன் ஆடு அப்படின்னு ஆடு ஏன் ஆடுங்கெல்லாம் பிரிச்சிட்டாங்க. அப்போ அப்படி கிடையாது, யார் வேணாலும் பால் கறந்து போகலாம், யார் வேணாலும் குடிக்கலாம், பொதுவாக இருந்தது. நிலம் விளைஞ்சினா யார் வேணாலும் எடுத்து போய் சாப்பிட்லாம். வேலை செய்யும்போது எல்லாம் கும்பலாக வேலை செய்வாங்க, அவங்களுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க, வந்து வேலை செய்வாங்க. விளையும் போது ஆள் கொஞ்சம் எடுத்து போய் சாப்பிடுவோம். இப்போல்லாம் முடியுமா? முடியவே முடியாது. அப்போ தான் சொல்கிறாரு, இது கலிகாலம், இவர்களிடத்திலே நாம் ஒன்றும் மனக்கசப்பு உண்டாகும் அப்படின்றார். இறந்தவர் உடலை எழுப்ப வரத்தை பெற்றுட்டேன், அது பற்றி தப்பு இல்லை. இப்போ இருக்கிற காலத்தில் இதை செஞ்சால் மக்கள்கிட்ட கசப்பு உண்டாயிடும் அப்படின்றதுனால நான் செய்யலை, ஆனால் யாரையுமே நான் இன்னும் எழுப்பலை அப்படின்னு சொல்லுவார். அதன் பிறகு அந்த இதில் மனக்கசப்போட போய் சித்தி உலகத்தில் உட்காந்துட்டார். கார்த்திகை மார்கழி 2 மாதம் உள்ளே தான் இருக்குது. அதன் பிறகு தான் வெளியே வந்து கொஞ்ச நாள் அப்படி பேசுகிறாரு. அதன் பிறகு மறைஞ்சிடுறாரு. அதான் கடைசியாக சொல்கிறார்ல, நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு. அது மாதிரி மறைஞ்சிட்டார். அதெல்லாம் கேட்குறாங்க, 2.5 கடிகள் வருவேன்னு சொன்னீங்க அப்படின்னு. அதெல்லாம் 66 முறை மறையும் போது சொன்னேன் 2.5 கடிகள் வரேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னேன். இப்போலாம் வரமாட்டேன், எல்லா உடம்புலையும் புகுந்து கொள்வேன் அப்படின்ட்டு. சுட்சமாக இருக்கிறேன், எல்லா உடம்பும் புகுந்துவேன், நானே சன்மார்க்கம் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். தேத்தாங்கொட்டை சூரணம் சொல்கிறார். தேராத உடம்புக்கு தேத்தாங்கொட்டை அப்படின்றார். யார் உடம்புக்கெல்லாம் தேரலையா, நையின்னு இருக்கும், சதையே பிடிக்காது, சத்தியே இருக்காது. தேத்தாங்கொட்டை கொண்டு வந்து ஒரு மண் சட்டியில் வேடி கட்டி அது மேலே வச்சுட்டு உள்ளே வந்து பசும்பால் ஊற்றணும். ஊற்றி அனல் குத்திட்டே இருந்தோம்னா அந்த பசும்பால் கொதித்து அந்த நீராவி போய் பாலினுடைய ஆவி அதில் அடித்து வெந்துடும். அது ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். கெட்டியானது. ஒவ்வொரு கொட்டையை உடையணும். 1000 கொட்டையை உடைக்கிறதுக்குள்ளே போதும் போயிடும். அதுவும் வெந்த உடனே உடைச்சா தான் உடைக்கலாம், கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னா உடைக்க முடியாது. அப்போ அதை பசும்பாலில் அவியல் போட்டு அதை அப்பயே வந்து சின்ன சின்னதாக நசுக்கி கட் பண்ணி வச்சுக்கிட்டு நிழலில் காய வச்சு, அப்புறம் வெயிலில் ஒரு நாள் 3 மணிக்கு மேலே வெயிலில் காய வச்சு, அதன் பிறகு அப்போல்லாம் வந்து உரலில் தான் அடித்தாங்க. நல்ல பவர் உண்டாகும் உரலில். மிஷினில் அரைக்கிறதுல பவர் இருக்காது, எல்லாம் மிஷின் தான். அது சுத்திகரிப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது எனக்கு தெரியல, இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் சுத்திகரிப்பு பண்ணலை, தேத்த மாட்டே அப்படியே வாங்கி போட்டு அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க ஒரு மூட்டை அரைக்கிறாங்கன்னா அதை பாலில் போட்டு அரைச்சி நிறக்க முடியும், மெனக்கிட்ட செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த தேத்தாங்கொட்டையை அரைத்து பவுடர் எடுத்து வஸ்திரகாயம் செய்து பனை வெள்ளத்தில் லேக்கியம் செய்து காலை மாலை கணவன் மனைவி இருவருமே சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க தேகம் வச்சர தேகமாக மாறும், சுக்கில உற்பத்தி உண்டாகும், சுரோனித உற்பத்தி உண்டாகும், பெண்களுக்கு உள்ள அனைத்து நோய்களும் பறந்தோடும் அப்படின்ற. அப்புறம் நரை திரை மூப்பவை நன்னா அப்படின்னு வரந்தரும் அப்படின்னு சொல்லுவார். நரதரை மூப்பவை நன்னா வரந்தரும் உரை தரும் ஒரு பெரும் மருந்தே அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் நீங்கள் நான் தவம் பண்ண நரதரையெல்லாம் எனக்கு இல்லை, நீங்கள் தவம் பண்ணன்னு சொன்னால் யாரும் பண்ணுற மாதிரி தெரியல, அப்போ உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் அப்படின்ற. அப்போ என்னன்னு கேட்டாங்க, இஞ்சி வாங்கிட்டு வந்து நல்லா தோலை எடுத்துகிட்டு சுத்தம் செஞ்சு கழுவி அதன் பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி கொம்பு தேனில் ஊற வைக்க சொல்கிறார். எவ்வளோ நாள்? 48 நாள் வெயிலில் கொண்டாந்து வைக்கணும். வெயில் நான் ஒரு 5 மணி ஆன உடனே எடுத்து போய் உள்ள வேடு கட்டி வச்சிடணும், பூச்சி கிச்சி விடாத அளவுக்கு. அப்போல்லாம் வேடு கட்டி தான் வைப்பாங்க, எது வச்சாலும். எண்ணெய் குடத்தில் கூட வேடு கட்டி தான் வைப்பாங்க. அப்போல்லாம் எறும்பு போய் விழுந்துரும் அப்படின்னு. அதுபோல் வேடு கட்டி வச்சிடணும். இப்படி 48 நாளுக்கு வெயில் படம் வச்சு அதன் பிறகு தினமும் காலையில் ஒரு இஞ்சி துண்டை சாப்பிடு. முதல் 48 50 60 இஞ்சி துண்டை வெட்டிடு, 48 நாள் மட்டும் படம் போடு, தினமும் ஒன்று சாப்பிடு. பாதி மாறிச்சுன்னா உனக்கு நிம்மதி வந்துடுச்சு. அது பிறகு கொஞ்சம் செஞ்சு அதே போல் படம் வச்சு சாப்பிடு. நரையும் இருக்காது, திரையும் இருக்காது, மூப்பு இருக்காது. ஆனால் சாவுன்றது வரும். ஏன்னா இது தவத்தால் வரல, மருந்தால் வந்தது. இருக்கிற வரைக்கும் இளமையாக இருக்கலாம், அதை என்ன செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால்
எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் பேசும்போது பள்ளி சொல்லிகிட்டு இருக்கும், அது ஏன் சொல்லுன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா அற்பா படிக்கும்போது அவர் சொல்கிறார், நான் நெசையிலே இருக்கின்ற பொழுது பள்ளி பளபளபளன்னு அடித்தால் கண் விழித்து பார்ப்பேன். அது நல்ல திசையில் அடித்தால் சரின்னு பேசாமல் உட்காந்துருவேன். அது திசை மாறி அடித்தால் ஐயோ இன்னமோ நடக்க போகுது, யாருக்கோ தவறு நடக்க போகுது, உடம்பு ஆணி நேர போகுது, யாரோ இறக்க போகிறாங்க, அதுபோல் அந்த பக்கத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் மாறும் பள்ளி பலன். அப்போ என்ன சொல்கிறாரு, கண் வச்சு பார்த்து இறைவன்கிட்ட வேண்டுவார், வானா இதை கொஞ்சம் தடுக்கணும், பள்ளி தவறாக சொல்லுது, அது சொல்கிறது கரெக்டாக தான் சொல்லுது நடக்க போகுதுன்னு, அதனால் இதை கொஞ்சம் இறைவா இதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார், பிரார்த்தனை பண்ணுவார். இப்போ வள்ளலார் வழியில் இருக்கிறவங்க தவம் பண்ணாங்கன்னா நாடு நலம் பெறணும், நல்ல மழை பெய்யணும். அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டால் நல்ல மழை. இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காத மழை, ஏரி குளங்கள் மட்டும்தான் ரொம்பும், சேதம் வராது. அதனால தான் அவங்க நாடு நலம் பெறணும், நல்ல மழை பெய்யணும், யாருக்கும் சேதம் இல்லாத மழை பெய்யணும் அப்படின்னு வேண்டுவார். அதை நான் ஒரு முறை பேசும்போது ஒருத்தர் கேட்டார், இருக்கிற மழை பத்திலே என்ன மழை பெய்யணும்னு கேட்குற நீ அப்படின்னார். அதான் சொன்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க, அவர் சொல்கிறது நல்ல மழை, திட்டமான மழை, ஏரி குளங்கள் லிமிட்டாக ரொம்பக்கூடிய மழை, அது வழிஞ்சி அதிகமாக வெளியே ஓடுற மழை கிடையாது, இடர் கொடுக்கக்கூடிய மழை இல்லை. அவருக்கு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாம் கட்டுப்பட்டது. அவர் சொன்னால் அதுதான் செய்யும், அது அதிகமாக பெய்யாது. அப்புறம் இடத்துல சொல்கிறாரு, மழையை யாரும் நிறுத்தாதீங்க, நிறுத்தலாம் அது பாவ செயல் அப்படின்றார். ஒரு பிரசவம் நடக்கிறத போய் நம்ம தடுக்க முடியாது, அது தடுத்தால் அந்த பொண்ணுக்கு ஆபத்து. அதுபோல் ஒரு சோழன் அப்படி தான், அவன் பிறக்கிற நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு மருத்துவரை விட்டு அதை தவிர்க்க சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அந்த நேரம் போகட்டும் அப்படின்னு. அப்போ அவங்க மருத்துவர்கள் அது போல் செய்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு போச்சு, அந்த டைம் தவிர்த்தனால கண்ணு சிவந்து போச்சு. அது செங்கண்ணு சோழன்னு சொல்லுவாங்க, கருங்கண்ணு சோழன்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் நடந்த கதை. அதனால் நீங்கள் மழையை நிறுத்தாதீங்க, மழை பெய்ய வைக்கலாம், ஆனால் அதுவும் பாவம் தான், மக்களுக்காக பெய்ய வைக்கலாம். அதே போல் மழை பெய்யுதுன்னா நார்மலாக யாருக்கும் பாதிப்பு இல்லாத, காற்றாலே புயலாலே ககன மதனாலே கூற்றாலே கொடுஞ்செயலாலே நீராலே நெருப்பாலே எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பெய்யணும்னு அவங்க வேண்டது. இது நான் சொல்லும்போது சில பேர் எப்படி கேட்பாங்க, பள்ளி சொல்லும்போது பல மனம் வாடினீன் அப்படின்றது. நான் பேசும்போது கூட நிறைய சொல்லும், நான் அந்த பக்கத்தெல்லாம் கவனிக்கிறது கிடையாது, சரி அந்த பக்கமாக சொல்லிக்க அப்படின்ட்டு நான் பேசி அதுபோல். ஆனால் நான் எதோ ஒன்று பேசி முடிக்கணும் அப்போ தான் சொல்லுவோம், அப்போ தான் சொல்லுவது ஏற்றுக்கிறாரு கரெக்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் எனக்கு தெரிஞ்சவற்றை தங்களுக்கு தெரிவித்தேன், இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அருட்பாவில் இருக்கிறது தான் நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா எப்பேற்பட்டவர்களும் பிழை வரலாம். அதனால் அந்த பிழையை பெருசாகாதீங்க, உங்கள் சகோதரனாக நினைத்து இது எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.